ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கேயாவது ஜிம் இருக்கா போ. 2 மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 600 ரூபா கேட்பான் கட்டு. அடி அப்படி முறுக்க ஏற்ற அப்படி போ. தெருவில் நடக்க எப்படி நடக்கணும்னு தெரியல. பருத்திவரம் படம் பாரு, தம்பி கார்த்திக் நடப்பம் பதியா அப்படின்னா நடடா, அப்படி போடா, நிமிந்து போடா. A few moments later. 5-6 பீஸ் வச்சுருக்காங்க. பீஸ் எல்லாம் ஓகேப்பா, பீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, பீஸ் இன்னும் கூட தோண்ட வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எடுத்து சாப்பிட்டு பார்த்து, அதே மாதிரி பைட்ஸ்லாம் நல்லாவே உங்களுக்கு மாட்டும். புதினா, அப்புறமேட்டு இந்த மாதிரி இந்த இதுக்கு பேர் என்னன்னு தெரில, க்ளவுஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வெறும் பிரியாணி, லத்தீஃப் பிரியாணி. எங்கள் வீட்டில் எங்கள் பெரியம்மா வந்து சின்ன வயசில், ஓகேவா, நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அவங்க வந்து செய்வாங்க, பிரியாணி செய்வாங்க. ஸோ அந்த ஒரு அந்த டேஸ்ட் இது ஞாபகப்படுத்துது. மல்லி எடுத்து ட்ரை பண்ணுங்க. அது ஏன்னு தெரியல, நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஆனால் அது ஏன் வந்து ஒளிஞ்சு சாப்பிட்றாங்கன்ட்டு எனக்கு தெரில. சாப்பிட்றதில்ல எப்பயுமே இருக்குது. அவர்கிட்ட ஒரு டேஸ்ட்டு, இவங்கக்கிட்ட கிரேவி மாதிரி இருக்குது. நான் சொன்னல, பிரியாணி வந்து செய்யறதுக்கு முன்னாடி எடுத்தால் எப்படி இருக்கும். வழக்கம் போல் தான் நமக்கு பிடிச்ச கொழுப்பு பீஸு போடுங்க, போட்டு வச்சுருப்போம். இன்னொரு வாய் ட்ரை பண்ண, இந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டையை கிரேவியில் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? முட்டை எடுத்து இந்த கிரேவி, கொஞ்சமாக பீஃபு இப்படி வச்சு ஒரு 160க்கு நல்லா வர்த்து. ஒரு பிரியாணி, ஒரு குட்டி நல்லி, நல்ல பீஸு, அப்புறம் முட்டை, கிரேவி, பர்ஃபெக்ட் டீல். 160 ரூபாய்க்கு ஜம்முன்னு சாப்பிட்டு போயிடலாம். டேஸ்ட் பண்ணணுன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே.